ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் இந்தியாவினுடைய ரஃபேல் விமானத்தை அளித்ததாக கூறி வந்தது. இந்நிலையில் இந்தியா கள்ளமௌனம் சாதித்தது. இந்நிலையில் உண்மை என்னவென்று வெளிவந்துள்ளது. படத்தில் நீங்கள் பார்ப்பது எக்ஸ்கார்டு எனப்படும் ஏஐ டெக்னாலஜி. இந்த எக்ஸ்கார்டு கருவியை ரஃபேல் விமானத்தில் இருந்து பறக்கும் பொழுது வெளியே விட்டு விடுவார்கள். இது ரஃபேல் விமானத்தை சுற்றி 360 டிகிரியிலும் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலமாக ஒரு ஏஐ டெக்னாலஜியின் மூலமாக வலையை பின்றிவிடும். ஏறத்தாழ 100 மீட்டர் தொலைவில் எக்ஸ்கார்டு கருவியும் பறந்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் ரஃபேல் விமானம் பறந்து கொண்டிருக்கும். இது முக்கியமாக ரஃபேல் விமானத்தின் ரேடாரினுடைய சிக்னல்களை காப்பி செய்து ஏறக்குறைய ஜெராக்ஸ் செய்து வெளிப்படுத்துகின்ற காரணத்தினால் பாகிஸ்தான் ஏவும் ஏவுகணைகள் இதனை தாக்கி அளிக்கும். பாகிஸ்தான் விமானப்படை ரஃபேல் விமானத்தை தாக்கியதாக எண்ண தோன்றும். இதுதான் இந்தியா பாகிஸ்தானை குழப்பிவிட்ட செய்தி.